கோபிச்செட்டிப்பாளையம் அருகேயுள்ள ஓடத்துறை குளத்தில் சமூக விரோதிகள் வண்டல் மண்ணை வெட்டி கடத்துவதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள ஓடத்துறையில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளம் உள்ளது. குளத்தில் தற்போது குறைந்த அளவு தண்ணீரே காணப்படுவதால் அதில் இருந்து விளைநிலங்களுக்கு வண்டல் மண் எடுக்க விவசாயிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் விவசாயிகள் அல்லாத பலரும் வண்டல் மண்ணை வெட்டி கடத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விளைநிலங்களுக்கு மண் எடுக்க வருபவர்களிடம் சிலர் கட்டணம் வசூல் செய்வதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். யாரோ ஒரு வெளியூர்ல இருந்து வேற மாவட்டத்திலிருந்து வந்து இருக்கிறவங்களுக்கு தனியார் கொடுத்து அவங்க நாங்கள் வண்டல் மண் வலிக்கிறோம், விவசாயத்துக்கு வலிக்கிறோம் அப்படின்னு போட்டு கிராவல்ஸ் மண்ணை பூரா கொள்ளையடிச்சிட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த விவசாயத்துக்கு தேவையான மண்ணை வலிக்கிற கூட உள்ளூர் மக்களுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்க இப்போ அந்த வண்டல் கிராவல்ஸ் மண்ணை வலிக்கிறதுக்கு உடனே அரசு தடை போடணும். எங்கள் உள்ளூர் விவசாயிகளுக்கு மண் இல்லைங்கிற போது அடுத்தவங்களுக்கு இதை கனிம வளத்தை விற்று இந்த மாதிரி ஒரு கொள்ளை நடந்துட்டு இருக்கிறத தடுக்கணும் அரசு. விவசாயிகளுக்கு வண்டல் மண் வலிக்கிறவங்கிற பேரில் கனிம வளம் மதுர் மண்ணு தான் நிறைய வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தனியாக வலிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல. எங்களுக்கு வந்தால் பணம் கொடுத்தா தான் அவங்க லோடு போடுவோம் அப்படிங்கிறாங்க. அதனால் கனிம வளம் திருட்டு போகாமல் உண்மையான விவசாயிகளுக்கு வண்டல் மண் வலிக்கிறதுக்கு அனுமதி